வழக்கறிஞர் மாநாட்டு அன்னைக்கு முதல் நாள் இரவு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எனக்கு ஒரு தாக்கியது. அதாவது சொன்னதை வாபஸ் வாங்காவிட்டால் சிவில் கிரிமினல் வழக்கு தொடர்வோம் என்று திமுக தரப்பிலிருந்து ஒரு தாக்கீது வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. ஏற்கனவே இதே போல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் சொன்னதற்காக 2006 சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னதற்காக என் மீது ஒரு அவதூறு வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கை சகோதரர் தேவதாஸ் மூலம் நடத்துகிறேன். வழக்கு தொடுத்தவர்கள் கோர்ட்டுக்கு வரமாட்டேன் என்கிறார்கள். 8 வருஷமா எழுதிட்டு கிடக்கு. 10 வருஷமா நாங்க கோர்ட் கேஸ் நடத்துறோம், நீங்க வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. அதே போல ஈழத்தில் நடப்பது என்ன என்று நான் பேசியதற்காக என் மீது 124A தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கை அண்ணன் கலைஞர் அவர்கள் தொடுத்தார்கள். அதில் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அது வழக்கு விசாரணையில் அவர்கள் வரவில்லை, ஆனால் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு விட்டன. ஒரு வார்த்தை கூட நான் பேசியதை மாற்றி சொல்ல போவதில்லை. அதனால் ஆயுள் தண்டனை கிடைச்சா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு போவேன். சொன்னதை வாபஸ் வாங்குற வழக்கு எனக்கு கிடையாது. கொட்டா கோர்ட்ல ஜட்ஜி யோசிச்சு சொல்லுங்க. விடுதலை புலிகளை நேற்று ஆதரித்தேன். வெயிட் யோசிச்சு சொல்லுங்க, இது சீரியஸ் கேஸ். யோசிச்சு தான் சொல்றேன். I supported the LTT yesterday. I do support LTT today. I will support the LTT tomorrow னு சொன்னேன். அது பிறகு இப்பதான் சுப்ரீம் கோர்ட் போய் முடிஞ்சிருக்கு. வாபஸ் வாங்குற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த வழக்குக்கு தாக்கீது அனுப்ப சொன்ன நமக்கு நாமே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த வழக்கு போட வேண்டும் என்று அண்ணன் கலைஞர் நினைக்கவில்லை, நினைத்திருக்க மாட்டார். என்ன செய்வாங்க தெரியுமா? திமுகவுக்கு எங்கள் கட்சியில் இருந்த ஒரு 4 பேரை இழுத்துக் கொண்டு போவதற்கு எல்லா வழியிலும் முயற்சி செய்து பணம் தர்றோம், எம்எல்ஏ சீட்டு தரோன்னு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு சந்தோஷம், அவன் கூட்டி போனதை பத்தி நல்லா இருக்கட்டும். அப்பொழுது நான் சொன்னேன், அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு தெரியாமலே இது நடக்கிறதுன்னு சொன்னேன். 3 நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியாம நடக்குன்னா எங்கள் மேலதான் வைகோ குற்றம் சாட்டுறாருன்னு அவரை போய் தொந்தரவு பண்ணி எனக்கு தெரியாமல் இந்த கட்சியில் எதுவும் நடக்குமா என்று ஒரு பதில் சொல்ல வச்சாங்க. அதே போல இப்பொழுதும் இந்த வழக்கு எனக்கு தெரியாமல் எப்படி போட்டிருப்பார்கள் என்று நாளைக்கு சொல்ல வைப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது நேற்று வரைக்கும். நான் இப்பொழுது இந்த வழக்கு போட வைத்து விட்டு நோட்டீஸ் அனுப்புவது காரணமான ஸ்டாலினை கேட்கிறேன். நான் 2 நாட்களுக்கு முன் மதுரையில் குற்றம் சாட்டினேன். என்ன குற்றச்சாட்டு? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கனிமொழி பலியாடாக்கப்பட்டு விட்டார், ஸ்கேப் கோட். இதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தவர்கள் திரைமறைவில் பதுங்கிக் கொண்டார்கள் கலைஞர் குடும்பத்தில். சாகித் பால்வா சென்னையில் வந்து ஸ்டாலினை சந்தித்த போது என்ன பரிமாற்றம் நடந்தது? கோடிக்கணக்கான பணத்துக்கு ஒரு டிடி கொடுக்கப்பட்டது என்கிறார்களே, அது யாரிடம் கொடுக்கப்பட்டது? ஸ்டாலினுக்கும் சாகித் பால்வாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை அவர்களால் சாகடிக்கப்பட்ட பெரம்பலூர் சாதிக் பாட்சா சிபிஐயில் சொன்னதனால் தூக்கில் தொங்கினார். இப்பொழுது நான் கேட்பதெல்லாம், நான் பிரதமருக்கே கேட்கிறேன், சிபிஐ ஒழுங்கா விசாரிக்கணும். சாதிக் பாட்சா மரணத்தின் பின்னணியில் என்ன நடந்தது? இந்த நினைவு நாளில் சேராத இடஞ்சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா என்று அந்த குடும்பத்தினர் போஸ்டர் போட்டிருக்கிறார்கள். சாதிக் பாட்சாவினுடைய குடும்பத்தினர். சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்தில் அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம், இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்க. எல்லா பேப்பர்லயும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட சொல்லுங்க.